தமிழக அரசு காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருக்கு. அ அது பெரிய லெவல்ல விளம்பரம் செய்யப்படுது. இது மத்திய அரசோட திட்டம்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாரு. காலை உணவு திட்டம் நாங்க பண்றோம் அப்படின்னுட்டு பெருசு பெருசா வால் போஸ்டர் எல்லாம் போட்டு அப்படிங்கிற ரூட்ல எல்லாம் வச்சிருக்காங்க. எல்லா இடத்துலயும் ஆமா வச்சிருக்காங்க. ஜிஎஸ்டிங்கிறது வரி. ஆமா. வரி நிறைய வரி இருந்தது. ஒரு 10-15 வகையான வரிகள் இருந்தது. அதையெல்லாம் அப்புறப்படுத்திக்கிட்டு ஒரே வரியா கொண்டு வந்தப்போ கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஆக்ட் ஜிஎஸ்டி, அந்த ஒரு வரி ஒரு இடத்துல வசூலாகும் போது அது ரெண்டா பிரிஞ்சு போகும். ஒன்று மாநில அரசனுடைய கஜனாவுக்கு போகும், அதுவா போயிடும், யாரும் வாங்கிட்டு போக வேண்டாம். இன்னொன்று மத்திய அரசனுடைய கஜனாவுக்கு போகும், ரெண்டா போகும். 50-50% ஜிஎஸ்டியில் நேர 50% மாநில அரசனுடைய கஜனாவுக்கு போயிடும், நேர 50% மத்திய அரசனுடைய கஜனாவுக்கு போயிடும் ஜிஎஸ்டி. அதான் ஜிஎஸ்டி. அப்படி போன பிறகு மத்திய அரசு அந்த 50 விழுக்காடுல ஒரு 41 விழுக்காடை, 50ல் 41 விழுக்காடை மாநில அரசுகளுக்கு தந்துடும் மத்திய அரசு. அது இல்லாம அது 41 விழுக்காடு, 50ல் 41ன்னா மொத்தத்தில் ஒரு 20% அப்படின்னு அர்த்தம். முதல்ல ஒரு 50% போயாச்சு, அப்புறமா ஒரு 20% வந்துடுது அப்படின்னு அர்த்தம். அப்போ 70 விழுக்காடு ஜிஎஸ்டியில் அந்த மாநில அரசுகளுக்கு போயிடுது, தமிழ்நாடு அரசுக்கு வந்துடுது. அப்புறமா 30 விழுக்காடு தான் மத்திய அரசுகிட்ட இருக்கு. இந்த 30 விழுக்காடுல மத்திய அரசு பல திட்டங்களுக்காக மாநிலங்களுக்கு திட்டங்களுக்காக நிதியை ஒதுக்குது. அப்படி மத்திய அரசு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய அந்த திட்ட நிதி இந்த 10 வருஷமா 11 லட்சம் கோடி தமிழகத்துக்கு ஒதுக்கியிருக்கு. பல்வேறு துறைகள்ல இப்போ ரேஷன் கடையில் 5 கிலோ அரிசி அல்லது கோதுமை மத்திய அரசு தான் கொடுக்குது. அங்கன்வாடியில் இலவச சத்து உருண்டையெல்லாம் வழங்குறதெல்லாம் மத்திய அரசு தான் வழங்குது. இந்த முட்டையெல்லாம் கொடுக்குறாங்க பாருங்க, அதை மத்திய அரசு என்ன சொல்லுதுன்னா குழந்தைகளுக்கு சத்து உணவாக எதையாவது நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வடகிழக்கு மாநிலத்திலெல்லாம் கறி கொடுப்பாங்க, ஆட்டுக்கறி மாட்டுக்கறி அப்படி கொடுக்கலாம். சில இடங்களில் கடலை பருப்பு அப்படி கொடுக்கலாம். இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா முட்டை கொடுக்கலாம் எங்கள் ஊரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, முட்டையை கொடுங்க. அப்போ அப்படி முட்டையை கொடுக்கறதுக்காக 35,000 கோடி ரூபாயை இந்த மாதிரி பல மாநிலங்களுக்கும் பல மாதிரி விநியோகம் பண்ணுறதுக்காக மத்திய அரசு ஒதுக்கியிருக்கு. அந்த மத்திய அரசு சொல்லுது சத்து உணவா ஏதாவது கொடுங்கன்னிட்டு. அப்போ இவங்க என்ன சொல்றாங்க, இந்த அதிகாரிங்க எங்க ஊர்ல முட்டை கொடுக்கலான்னு. அப்போ மத்திய அரசுல உள்ள அதிகாரி என்ன சொல்றாரு, சரி முட்டை சரி கொடுங்க, இந்தாங்க நிதி அப்படின்னு நிதியை கொடுத்துட்றாங்க. அது ஒரு வருடத்துக்கு 2 லட்சம் கோடி அல்லது 5 லட்சம் கோடி வரைக்கும் அந்த நிதி வழங்கப்படுகிறது. இந்த மாநிலத்துக்கு 2000 கோடி 3000 கோடி 5000 கோடி வரைக்கும், 2000 கோடியிலிருந்து 5000 கோடி வரைக்கும் வழங்கப்படுகிறது. அதே போல இந்த காலையில உணவு வழங்குறதுக்காக அப்படின்னு மத்திய அரசு ஒரு 3 வருஷமா 1846 கோடி ரூபாயை மத்திய அரசு காலையில மாணவர்களுக்கு உணவு வழங்குறதுக்காகன்னு வழங்கி இருக்கு. அதை கொண்டுதான் இவங்க காலையில டிஃபன் கொடுக்குறாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா 3 வருஷத்துல மத்திய அரசு காலை உணவுக்காக 1846 கோடி ரூபாயை தந்திருக்கு, அதை கொண்டுதான் காலை உணவு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே முட்டை முதலான சத்துணவுக்காக மத்திய அரசு ஒதுக்கி இருக்கு 30,000 கோடி, நாடு பூரா ஒதுக்கி இருக்கு. அதில் ஒரு 2000 கோடியிலிருந்து 5000 கோடி வரைக்கும் தமிழகத்துக்கு வந்துட்டு இருக்கு ஆண்டுதோறும். அதில் தான் அந்த முட்டையை கொடுக்கறது, அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே ரேஷன் கடையில் அரிசி கோதுமை இதெல்லாம் மத்திய அரசு தான் கொடுத்துட்டு இருக்கு. இந்த மாநில அரசு என்ன பண்ணுதுன்னா, மத்திய அரசு அதாவது அரசுங்கிறது மத்திய அரசு தான், இம்மாநில நிர்வாக வசதிக்காக தான் பிரித்து வச்சிருக்கு. அரசுங்கிறது மத்திய அரசு தான்.
அப்போ அந்த மத்திய அரசு ஒதுக்கக்கூடிய அந்த தொகையில இருந்து வாங்கி தரக்கூடிய அந்த செயல்பாடுகளை இவங்க நாங்களே பண்றோம்னு வால் போஸ்ட் அடிக்கிறாங்க. சரி, இப்போ ஒரு கேள்வி வரும், இவ்வளவு பணம் வருது, இவங்க என்ன பண்றாங்க, தமிழ்நாட்டுல வளர்ச்சி இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கு என்ன பதில்னா, அவ்வளவு பணமும் எங்க இருக்குன்னா மந்திரிங்க வீடுகள்ல இருக்கு, எம்எல்ஏங்க வீடுகள்ல இருக்கு, திமுக காரன் வீடுகள்ல இருக்கு. 1,38,317 கோடி டிஎம்கே ஃபைல் 1ல அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆக 99% திட்டங்கள் நிதி மத்திய அரசினுடைய நிதி தான் மாநில அரசால இங்கே வழங்கப்படுகிறது.